தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை வீழ்த்துவதே பாஜகவின் லட்சியம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், குஜராத்தில் மோடியை கொல்ல வந்த இர்ஷாத் ஜஹானை போலீசார் சுட்டுக் கொன்றது தொடர்பான கோப்புகளை மாற்றிய ப. சிதம்பரம் தேச துரோகி என்றும் விமர்சித்தார். கணக்கான காங்கிரஸ்காரங்க இர்ஷாத் ஜஹான் சவ ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க. பெரிய தியாகி பாருங்க, கலந்துக்கிறாங்க. இதுவும் பத்திரிகையில் வந்த செய்தி. ஆனால் மறுநாள் லஷ்கர்-இ-தொய்பா தலைமையகத்திலிருந்து இர்ஷாத் ஜஹான் எங்கள் அமைப்பை சார்ந்த மனித வெடிகுண்டு அப்படின்னு அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு இல்லைங்க, அன்னைக்கு வந்தது. அப்ப இவங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு, சின்னதா போச்சு. மத்திய அரசாங்கமும் கூட இந்த இர்ஷாத் ஜஹான் லஷ்கர்-இ-தொய்பாவை சார்ந்த பெண்மணி, அதனால விசாரணை நடத்துங்கன்னு குஜராத் அரசாங்கத்துக்கு குறிப்பு தந்து கோப்பில் இருக்கு. இப்ப பின்னாடி மாத்திட்டாங்க. காரணம் அவங்க வந்த நோக்கம் வேற, நரேந்திர மோடி. அதனால முதல் அறிக்கையில் தெளிவா அரசாங்கமே கொடுத்திருக்கு. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் உள்துறை அமைச்சர். இப்ப அந்த பேரை மாத்திட்டு இல்ல அந்த அம்மா அப்படிலாம் தீவிரவாத கும்பலை சார்ந்தவங்க அல்லன்னு, இந்த மாதிரி அரசாங்க கோப்பில் திருத்தம் கொண்டு வந்த தேச துரோக செயலை செய்தவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ப. சிதம்பரம்.